கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இம்பாசிபிள் சேலஞ்ச் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய சேலஞ்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேலஞ்செலாம் கொடுத்துருக்கீங்க மக்களே. ஸோ அதில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்படி வீடியோக்குள்ள வேலை குடுன்னு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் படிக்கலாம்ப்பா. என்னது ப்ரோ, எலி கேரியரில் ஃபஸ்ட்டு சூப்பர்மேனை போயிட்டு அப்புறம் ரோபோட்டை அடி வாங்கி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன ப்ரோ சொல்கிறேன், இவர் எதுவும் சொல்கிறாரா நம்ம தான் இல்லை லூஸா? சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டை போய் அடி வாங்குன்னு சொன்னார். சரி அடி வாங்கினா அப்படி என்ன தான் நடக்கும், சதறி போய் விழுவான், வேறு என்ன நடக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் இங்கே பாருங்கள் ட்விஸ்டே இருக்குது. என்ன ப்ரோ இது ப்ரோ என்னத்தல இது யோ எப்பா சாமி இங்கே பாருங்கள், எதுக்குடா இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கேன், இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை காமிக்கிறேன். என்ன ஆச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க தயவு செஞ்சு. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க தயவு செஞ்சு. ஆஹா என்ன ப்ரோ இது அப்படின்னுவீங்க. ஒரே நிமிஷம் இருக்க. இன்னும் ப்ரோ ரத்தமா தெரியுது. எப்பா ப்ரோ என்ன ப்ரோ இது, ஆஹா என்ன ப்ரோ இது வேற மாதிரி இருக்குது, டேய் என்னடா இது அப்படின்னுவீங்க நீங்களே. ஆமா மக்களே சத்தியமா ப்ரோ நீங்க சொன்ன வேற மாதிரி யூஸ் ஆகுது. இந்த ட்ரிக்கை கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பயங்கரமா நம்ம ஒரு சேலஞ்சு கொடுத்தாரு, அதை கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வாங்க அடுத்த கமெண்ட்டை படிக்கலாம். அட்டேங்கப்பா தெரிச்சு விட்டு போதே செம்மையா இருக்கும் மக்களே. ஸோ உண்மையாவே. ஸோ அடுத்தது ப்ரோ ரோல் ஆன் பண்ணிட்டு ரேம்ப்ல பைக்ல பிளாக் ஃபிளிப் என்னது பேக் ஃபிளிப் அடிங்களா? ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஜிஸ்டூலில் போயிட்டு ரோல் ஆன் அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதா அங்கே பாருங்க ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிற கேப்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபிளிப் அடிக்கணுமா பைக்கில். ஓகே ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு அடி அடித்தா மண்டை பொழந்துட்டு பின்னாடி வந்துடும். ஸோ அதில் எப்படி பிளாக் ஃபிளிப் வேற அடி இருந்தது பிளாக் ஃபிளிப்பு. ஓகே அடிச்சு பாப்பண்டா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அடி சரியான அடி மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 3 அட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு இப்போ பலமாக இருக்கிறோம். ஸோ மண்டைக்கு நல்லா பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே ஸோ இந்த கண்டிப்பாக இந்த அட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க தூக்கி அடிப்போம் வாங்க. ஓகே அடேங்கப்பா தூக்கி அடிப்போன்னு பார்த்தா நம்மள தூக்கி அடிச்சிருச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கீழே விழுந்துட்டோம் மக்களே. இதுக்கு மேலே நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. ஸோ 3வது அட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது முடியலன்னா நம்மளால முடியல மக்களே. இது ஒரு இம்பாசிபிள் சேலஞ்சுன்னு அப்படி ஒத்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஹார் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குதிக்க போகிறோம். போடு அடி மேலே அடி. ஸோ இடி மாதிரி உடிச்சு கீழே தள்ளி விட்டுருச்சு மக்களே நம்மள. சரி ஓகே அடுத்த கமெண்ட் படிப்போம். ஸோ ப்ரோ யூ கோ டு கோஸ்ட் ஹவுஸ் அண்ட் ஃபைட் வித் கோஸ்டா? அட பாவி நடுராத்திரி உச்சா வந்தாலே எழிஞ்சு போக மாட்டேன் கோஸ்ட் இருக்குதுன்ட்டு. இதில் வேறு கோஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற கோஸ்ட் கூட ஃபைட்டு போடணுமா? ஓகே ரைட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ரேஞ்சில் இருக்கிற ஒரே ஒரு கோஸ்ட் ஹவுஸ் இந்த கிரானி ஹவுஸ் தான். ஸோ இந்த ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம கோஸ்ட் கூட போய் ஃபைட்டு போடலாம். ஸோ உள்ளே எந்த பேய் இருக்குன்னு தெரியல. காஞ்சனா பேய் இருக்கா, முனி பேய் இருக்கா, இல்லை சனி பேய் இருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியல மக்களே. ஆனால் உள்ளே ஒரு பேய் இருக்குது அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா ஊழ விட்டுட்டே இருக்குது மக்களே நரி. ஸோ அதனால் உள்ளே ஒரு பேய் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சேடி பார்க்கலாம் மக்களே. ஸோ பேய் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்காது மக்களே. ஸோ நம்ம ஏதாச்சும் பண்ணும், சப்போஸ் ஏதாச்சும் பூஜை பண்ணணும், இல்லை ரத்தத்தை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் தரிக்கணும். அந்த ரத்தத்தை நக்க வரப்போ நம்ம கரெக்டாக பேயை பார்த்து அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தை எடுத்து ஃப்ளோரில் தெரிய விடலாம் மக்களே. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பேய் வந்து நக்கும். அப்புறமேட்டு போட்டு பேக்கில் அடித்து பின்னாடி தள்ளி விட்டுறலாம். ஸோ ரோல் ஆன் பண்ணிவிட்டு எங்கே உழுவுது மட்டும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை தெறிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இதில் போய் நம்ம தலையை சொறி விட்டுருவோம் அவங்க. ஸோ ஓகே போடு. ஓ மை காட் ஸோ மை காட் என்னடா இது இப்படி தெரிச்சு விட்டுருச்சே. ஓகே மக்களே இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக மோப்பம் பிடிச்சி நக்க வரும் பேய், எந்த பேயாக இருந்தாலும். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம போய் பார்க்கலாம். என்னடா ரத்தமே காணும், எங்கடா அத்தாடியே ஐயோ ரத்தத்தை நக்கிட்டீங்க ஒரு பேய் நிற்கிது மக்களே. அத்தாடி ஓடுற எப்பா பிராங்க்லின் எப்பா சாமி ஐயோ இந்த பேய் ரொம்ப பயங்கரமான பேய் போலியே. எப்பா சாமி பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கு மக்களே. ஃபஸ்ட்டு இந்த வீட்டு விட்டு ஓடினா போதும், ஃபைட்டு வேணாம் கீட்டு வேணாம். இது ஒரு இம்பாசிபிள் சேலஞ்சு. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன சேலஞ்சை முடிக்கலாம் வாங்க. ஸோ அடுத்த கமெண்ட்டை படிப்போம். ப்ரோ மெகா ரேம்பில் சைக்கிளில் போங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஓகே ஸோ இதுக்கு ஒரு 4 பேர் வேறு லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அந்த கமெண்ட்டை வேறு எடுத்துருக்கோம். ஸோ வாங்க சைக்கிளில் போகிறதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டோம், வண்டியில் போயிட்டோம், காரில் போயிட்டோம். பட் இது வரைக்கும் நான் சைக்கிளில் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ அந்த சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா அப்செட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிற அந்த சேலஞ்சை ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் சரி ஸ்பீடு நம்ம ஏற்றி போயிட்டுருக்குறோம். உண்மையாக சொல்கிறேன் சைக்கிளில் போக ரொம்ப ஈஸியாக இருக்குது மக்களே. ஸோ பைக்கில் போனால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு மிஸ் ஆகும். பட் சைக்கிளில் அழகாக போயிட்டுருக்கு மக்களே. இது வரைக்கும் எந்த தடங்களும் வரல, ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. வாவ் செம்மையாக இருக்குது மக்களே. அப்போ உண்மையாக நீங்கள் ரேம்ப் முடியும்னா சைக்கிளில் போங்க, செம்ம ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடலாம். ஓகே
ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கீழே விழுவாமல் கடைசியாக எண்டில் வந்து தான் விழுந்திருக்கும் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு வேறு லெவலு. ஸோ அந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சேலஞ்சை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் சேலஞ்சு முடிச்சுட்டு அடுத்த சேலஞ்சு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கமெண்ட்டை படிப்போம், என்ன சொல்லிக்கிறான்னு பார்ப்போம். ஸோ என்னது அண்ணா, பிராங்க்லின் ஹவுஸில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் 1000 கேஸ் டேங்கை வெடிக்க வைங்க. ஸோப்பா எப்படிடா இப்படிலாம் யோசிப்பீங்க அப்படின்னு தான் எனக்கே தோணுது. ஸோ இப்போ வந்து பிராங்க்லின் வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போய்ட்டுருக்கோம். ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 கேஸ் டேங்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் பண்ணணுமா. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பிளாஸ்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த 1000 கேஸ் டேங்கை ஸ்பேன் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுதான் மக்களே ஒரு பெரிய தலைவலி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 1000னா இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொப்பனா தான் ஒரு 1000 கேஸ் டேங்க் வரும். ஸோ நம்ம வாங்க எப்படியோன்னு நம்ம சொன்ன சேலஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ முக்கி ஒரு மணி நேரமாக உட்காந்து இப்படி சீட் கோடை போட்டு எப்படியோ கை வலிக்க போட்டு தேய்ச்சி எப்படியோன்னு வந்துருச்சு மக்களே 1000 டேங்க்கு. இப்போ வாங்க ஒரே செகண்ட் தான் எல்லா டேங்க்கும் பிளாஸ்ட் மக்களே, போடு சதற விடுது, தெரிய விடுது, போங்க எல்லாமே வேற மாதிரி மக்களே. ஸோ பா எங்கடா வெடிஞ்சுட்டே இருக்குது, போடு வேற மாதிரி கைஸ். ஆஹா, ஒரு தீபம் ஏன் நடந்துட்டு இருக்குதுடா, அப்பா பயங்கரம் சத்தியமாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு மக்களே. சூப்பராக இருக்குது. பட் எல்லாமே அட்டன் டைமில் வெடிக்க மாட்டேங்குது, ஒன்றா பற்றி வெடியுது, போட்டு எல்லாமே வெடிஞ்சிருச்சா. ரைட்ரா, ஓகே மக்களே. ஸோ அந்த சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த சேலஞ்சு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம வீடியோட லாஸ்ட் சேலஞ்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்டை படிப்போம். ஸோ பிரதர் இன் ட்ரெயின் கோ டு யூனிவர்ஸ். என்ன ப்ரோ இது, என்ன ப்ரோ சொல்லிக்கிறீங்க, எனக்கு புரியல. ஆக்சுவலாக ட்ரெயினில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு போகணுமா. யூனிவர்ஸ்னாலும் ஒன்று, ஸ்பேஸ்னாலும் ஒன்று தான். ஸோ எப்படா ட்ரெயினில் வானத்துக்கு போகிறது, எனக்கு அதுதான் புரியலையே. சரி, இருந்தாலும் நான் போய் காமிக்கிற மக்களே. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் எனக்கு தெரியும். ஸோ அந்த ட்ரிக்கை போட்டு தான் இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ட்ரிக்கை உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா ஸோ ஃபஸ்ட் நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள், ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். ஸோ எப்படி ட்ரெயின்லேயே பறந்து மேலே வானத்துக்கு போகிறோன்னு மட்டும் பாருங்கள் இந்த ட்ரிக்கை பண்ணிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த M1 சீட் கோடு போட்டிங்கன்னா இந்த பின்னு மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பைக் எடுத்துகிட்டு நடுவில் நிறுத்திடுங்க. அதுக்கு நடுவில் ஸோ நிறுத்திட்டு அப்படியே கீழே இறங்கிடுங்க. ஸோ கீழே இறங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரெயினில் போய் ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கோங்க. உக்காந்துட்டு நான் சொல்கிற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு ட்ரெயினில் ஏறி உட்காந்துடலாமா. ஏறி உக்காந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கன் பட்டன், கேமரா பட்டன், இன்னொன்று ஸ்லோமோ பட்டன் இருக்குல்ல, அதை மட்டும் அமுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோமோ பட்டன் மட்டும் அமுக்குங்க. அமுக்குன்னா என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சதறி விட்டு உங்கள் ட்ரெயின் பிச்சுக்கிட்டு வானத்துக்கு தெரிச்சிக்கிட்டு போவோம். விட்டா ஸ்பேஸுக்கே போயிட்டு வந்துடும் மக்களே. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், வானத்தில் எங்கே இவ்வளோ தூரத்தில் இருக்கிற பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் சொன்ன யூனிவர்ஸ்க்கு நம்ம போயிட்டோம் ப்ரோ. ஸோ வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த கமெண்ட்லாம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து அடுத்த வீடியோ உங்கள் கமெண்ட் ஷோ பண்ணி சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக கொடுங்க. ஓகே, பாய்.